அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இந்தியா பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் செங்கோட்டையில் நின்று கர்ஜித்திருக்கிறார். நாட்டின் வளர்ச்சியை பட்டியலிட்டு உதாரணத்துடன் சொல்லிக் கொண்டிருந்த பாரத பிரதமர் இந்தியாவின் அடுத்த சில நகர்வுகளை பற்றியும் சில சூசகங்களாக சொல்லி வைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அதில் முக்கியமாக நம்மை உரசிய சில தகவல்களை பற்றி பார்ப்போம். ஒன்று, மதசார்பற்ற நாட்டில் மதசார்பற்ற சட்டம் வேண்டும், மதங்களை கடந்த அனைவரும் சமம் என்று கருதுகின்ற ஒரு சட்டம் வேண்டும் என்று அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே நாடு ஒரே சட்டம், அனைவரும் இந்தியர்கள், ஒவ்வொரு இந்தியனுக்கும் இங்கு சம உரிமை உண்டு, அவனுக்கு மத அடிப்படையிலான எந்த பேதங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர் பேச்சின் அல்லது அவரது உரையின் சாரமாக இருந்தது. எனவே அனைவருக்கும் பொதுவான சம உரிமை கொண்ட ஒரு சட்டம் இந்தியாவில் மதசார்பற்ற நாட்டில் மதசார்பற்ற ஒரு சட்டம் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் நாம் யோசித்தாலும் பிரதான மந்திரி சொல்வது போல அனைவரும் சமம் எனில் பிறகு எதற்கு மதம் சார்ந்த வேறுபாட்டான சட்டங்கள் வர வேண்டும்? சட்டங்கள் ஏன் மனிதனை மதம் பிரித்து தனித்தனியாக பார்த்து ஏன் பிரிவினையை உருவாக்க வேண்டும்? அனைவரும் சமமாகத்தானே அந்த சட்டம் பார்க்க வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் இந்தியன் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவனை சமமாக பார்ப்பதுதான் சிறந்ததாக தோன்றுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, நம்மை தாக்கும் எதிரிகள் அதிக நாள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு நம்மை தாக்க அனுமதிக்க கூடாது என்பதுதான். அதனால் அதை மிக கடினமான கரங்களால் எதிர்கொள்ளும் என்று அவர் சொல்லும்போது விரைவில் நம்மை தாக்கிக் கொண்டு பிற நாட்டின் எல்லைக்குள் பதுங்கி இருக்கும் எதிரிகளுக்கு விரைவில் சர்ஜரிக்கல் ஸ்ட்ரைக்கை எதிர்பார்க்கலாம் என்று அவர் சூசகமாக தெரிவிப்பதாகவே தெரிகிறது. ஒரு சூசகமாக தெரிவிக்கிறாரோ என்னமோ. அடுத்தது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே கடினமான சட்ட திருத்தங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டது, அதாவது பாரதிய நியம சம்ஹிதா மூலம். தற்போது அந்த நடவடிக்கைகள், அதாவது அந்த சட்டம் சார்ந்த நடவடிக்கைகளை மிக கடினமான இரும்பு கரம் கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் வைப்பதாகவே படுகிறது. அடுத்தது ஊழல், அதாவது ஊழலை ஒழிப்போம். அது அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் ஊழலை ஒழிப்பதன் மூலம்தான் ஒரு நாட்டிற்கு விடிவு காலம் வரும் என்பதை அவர் அழுத்தமாக குறிப்பிடுகிறார். நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆங்காங்கு இடி போன்ற பல மத்திய அரசின் கரங்கள் அங்கங்கே பல இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. அதில் பலரும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னொன்று, சமூக வலைதளங்களில் வாய்க்கு வந்தபடி எந்த தயக்கமும் இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக செய்திகள் பரப்புவதை தடுப்பது என்பதுதான். அதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சப்ஸ்கிரைபர்கள் இருந்தால் அவர்கள் அந்த சேனல் அல்லது சமூக வலைதளங்களானாலும் சரி, சமூக ஊடகங்களானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவைகள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவற்றை செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இவற்றை எல்லாம் கண்காணிக்கப்படும், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவில் மட்டுமே பல லட்சக்கணக்கான சமூக ஊடகங்களில் வழியாகவும் சமூக வலைதளங்கள் மூலியமான ஊடகங்களும் அல்லாத ஒளி ஊடகங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆக இவற்றை எல்லாம் நாட்டிற்கு எதிரான பேச்சுக்களும் நாட்டிற்கு எதிரான வதந்திகளையும் பரப்பிவிட்டு நாட்டில் பெரும் குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் என்ற ஐயப்பாடுகள் ஏற்கனவே நிலவிக் கொண்டிருப்பதால் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே ஏற்கனவே இதில் சொல்லப்பட்டதில் மிக பிரதானமாக கருதப்படுவது பொது சிவில் சட்டம் என்பதும் இந்த ஊடகங்கள் மீது கட்டுப்பாடுகள் வரும் என்பதும் தான். 90 நிமிடம் பேசி வழக்கம் போல சூசகமாக பலவும் தெரிவித்து சென்றிருக்கிறார். அவர் அடுத்து செங்கோட்டையில் வந்து பேசுவதற்கு முன்பு தற்போது தெரிவித்ததை செயல்படுத்துவதுதான் வழக்கம் என்று சொல்கிறார்கள் ஊடகங்கள் உட்பட பலரும். ஆக இதையும் அவர் சூசகமாக தெரிவித்து சென்றிருப்பது அடுத்து செங்கோட்டையில் வந்து பேசுவதற்கு முன்பு இதை நடவடிக்கைகள் இவை செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் தலைவலி இல்லாமல் நாட்டிற்கு நன்மை தரும் பட்சத்தில் சந்தோஷம்தான்.